நீ எதை செய்த பொழுதிலும் அதில் ஒரு நிதானமும் கவனமும் பொறுமையும் எப்பொழுதும் இருக்குமேயானால் அது சாதனையாக மாறக்கூடிய அளவிற்கு சக்தியை பெற்றுவிடும். ஒரு சில விஷயங்களை அவசர அவசரமாக செய்ய வேண்டும் என்று கவனமிழந்து செயல்படுவதால் தான் அது தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. இவ்வளவு நாட்கள் நீ வேண்டியும் இன்னும் கிடைக்கவில்லை என்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது அல்லவா? இப்பொழுது நீ வேண்டிய எல்லாமே உனக்கு கிடைக்கப் பெற்று மிக பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இந்த தும்பிக்கையானின் முன் வைத்த எந்த ஒரு வேண்டுதலும் தப்பாமல் நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும். எவ்வளவு தாமதம் ஆனாலும் கிடைக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது அது சரியான முறையில் சரியான விதத்தில் எல்லா சந்தோஷத்தையும் அள்ளி கொண்டு உன் வாழ்க்கையை வந்து நிரப்ப செய்யும். அதற்கான நாள் இன்றுதான் அதற்கான எல்லா வேலைகளும் நல்லபடியாக சுபமங்கல தினத்தில் தொடங்கிவிட்டது. கைக்கு எட்டும் தூரத்தில் மிகப்பெரிய வெற்றியை நான் இப்பொழுது வைத்து விட்டேன். என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் இனி தெளிவான சிந்தனையோடு செய்தால் எல்லா நன்மைகளும் உன் வாழ்வை வந்து அடையும். உன் மனதில் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்காமல் இருக்கின்ற அத்தனை பாரத்தையும் இந்த விநாயகனின் பாதத்தில் கொட்டிவிடு. உனக்கு நான் என்ன செய்து கொடுப்பேன் என்ற கேள்வியெல்லாம் மனதில் இருந்து அழித்து விடு. மிக பெரிய அளவில் நன்மையும் வெற்றியையும் இனி நீ உன் வாழ்க்கையில் சந்தித்தே தீருவாய். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் ஏமாற்றத்தை சந்திக்கப் போவது இல்லை. இது நாள் வரை இப்படி நடந்தது அல்லவா? நீ வருத்தப்படக்கூடிய அளவிற்கு ஏமாற்றத்தை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருந்தாய் அல்லவா? நம்பி கேட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்காததால் வருத்தத்தில் இருந்தாய் அல்லவா? அந்த வருத்தங்கள் எல்லாம் முழு இன்பங்களாக இப்பொழுது மாறும். என்னை நம்பி வந்த ஒருவரையும் நான் கைவிட்டு விட மாட்டேன். நடக்காது என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அனைத்தும் இனி நலமாக நடந்தே தீரும். என்னுடைய வாக்கினை அனுதினமும் கேட்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான இன்பங்கள் வந்து சேரும். ஏற்றம் நிறைந்த வாழ்க்கையாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை மாறும். உனக்காக நான் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் கடமைகளாக வைத்திருக்கின்றேன். என்னுடைய கடமையிலிருந்து சிறிதும் தவறாமல் எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொடுப்பேன். துன்பங்களிலிருந்து எப்பொழுது மீள்வது என்று காத்திருக்கும் உனக்கு நிறைவான நிம்மதியான சந்தோஷத்தை இப்பொழுது தரத்தான் வந்திருக்கின்றேன். இன்பங்கள் எல்லாம் மிக பெரிய வெற்றிகளாகவும் துன்பங்கள் எல்லாம் மிக பெரிய இன்பங்களாகவும் இப்பொழுது மாறும். இந்த உலக நியதி என்ன என்பதை அறிந்து தெரிந்து கோட்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அத்தனை முறையையும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி சமாளித்து சங்கடங்களையெல்லாம் நீயே தீர்த்து கொள்ள முற்படுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. நீ வேண்டிய அத்தனை பிரார்த்தனைகளும் இனி சுலபமாக நடந்துவிடும். நீ விரும்பியதை உன்னுடைய கரங்கள் பெற்றே தீரும். கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் புலம்பல்களுக்கு முடிவு வந்து விட்டது. உன்னுடைய கண்ணீர் துளிகள் எல்லாம் புன்னைகளாக மாறும் நேரம் வந்து விட்டது. சந்தோஷமான பல தருணங்களை நீ அனுபவிக்கும் காலம் வந்து இருக்கின்றது. உன்னுடைய நாவினாலேயே அப்பா கணபதி நன்றி என்று எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரமும் இதுதான். நல்லது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் குழந்தையே. எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். வாய்விட்டு மனமாற நீ சொல்லிய அத்தனை கஷ்டங்களும் இப்பொழுது நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரக்கூடிய நிகழ்வுகளாக மாற்றத்தை சந்திக்கும். உன்னுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும். எந்த இடத்தில் அதிகம் நம்பிக்கை வைத்தாயோ அந்த இடத்தில் துரோகத்தை நீ சந்தித்திருக்கின்றாய். அந்த நிலைமை எல்லாம் மாறி துரோகத்தை கொடுத்தவர்கள் கூட உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு செயல்களில் ஈடுபடுவார்கள். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தடைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகும். உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியையும் பெறுவாய். எல்லா கஷ்டங்களையும் என் காலடியில் இறக்கி வைத்துவிட்டு மனதை அமைதிப்படுத்து. ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அருமையான பல விஷயங்கள் இனி வரும் நாட்களில் நடக்கப் போகின்றது.
நாளுக்கு நாள் பிரச்சனையின் அளவு அதிகமாகிக் கொண்டே இருப்பதைப் போல உணர்கின்றாய். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி அப்படியே படிப்படியாக குறைவதையும் உணருவாய். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் வறுமைகளும் மன சங்கடங்களும் தீர்ந்துவிடும். குடும்பத்தில் ஒருவித மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். உன்னுடைய இல்லத்தில் நான் எப்பொழுதுமே இருந்து மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுப்பேன். செல்வ செழிப்போடு உன்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். முகம் மலர்ந்து ஒவ்வொரு நாளையும் இனி நீ சந்தோஷமாக வாழக்கூடிய நிகழ்வுகளை நான் அமைத்து தருவேன். உன்னை சுற்றி நேர்மறையான நிகழ்வுகள் நடக்கப் போவதை இனி நீ பார்த்து கொண்டே இருப்பாய். நீ செல்லும் பாதை வெற்றி பாதையாக மாறும் தருணம் இது. உயர்வான வாழ்க்கையை இனிமேல் நீ வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போவதற்கும் பண கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதற்கும் நேரம் வந்து விட்டது. நல்ல காலமும் உனக்கு பிறந்தே விட்டது. வெற்றி மழையில் நீ நனையக்கூடிய நேரம் இது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் விரும்பியது எல்லாம் சுலபமாக கிடைத்தே தீரும். உன்னுடைய மனதில் நீ நினைக்கும் பொழுதே உன் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உன் எண்ணங்களை எல்லாம் நீ ஈடேற்றிக் கொள்வாய். என்னை யாரும் புரிந்து கொள்வது இல்லை என்று கவலைப்படுவதை காட்டிலும் என்னால் நீ புரிந்து கொள்ளப்பட்டாய் என்று நினைக்கும் பொழுது உன்னுடைய மனம் அமைதியை பெறும். சோதனைகளை கொடுத்த நான் நீ சாதனையை புரியக்கூடிய அளவிற்கு அதிசயத்தையும் இப்பொழுது புரிவேன். உன்னுடைய மதிப்பு பல மடங்கு உயரும்படியும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் அழகான மெருகை ஏற்றியும் இப்பொழுது எல்லார் முன்னாலேயும் உன்னை நான் அழகான வாழ்க்கையை வாழ வைக்கப் போகின்றேன். உன்னை சுற்றி சிலர் பேசிக்கொண்டிருக்கும் சிந்தித்து கொண்டிருக்கும் செயல்களும் பேச்சுகளும் எப்பொழுதும் அவர்களுக்கு மனநிறைவை கொடுப்பதால் அதை அப்படியே விட்டுவிடு. உன்னால் ஒரு சிலர் நிம்மதியை பெறுகின்றார்கள் என்று நினைத்து விட்டு அந்த இடத்தில் நகர்ந்து விடு. முழுதாக நீ இறைவனிடம் சரணடைந்து விட்டாய். உன் வாழ்க்கை இறைவனால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. சந்தித்த அவமானங்கள் எல்லாம் பூமாலையாகவும் அசிங்கங்கள் எல்லாம் இப்பொழுது இன்பங்களாகவும் மாறப்போகின்றது. எந்த அளவிற்கு பிரச்சனைகளை நீ சந்தித்தாயோ அதை விட இன்பங்களை இனிமேல் அதிகமாக வரவேற்பாய். என்னுடைய காலடியில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போட்டு விட்டாய். அதை நான் காணாமல் போக செய்து விடுவேன். உன்னுடைய மனவேதனைகளை எல்லாம் முழுவதுமாக அழித்துவிட்டு அந்த இடத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதை நான் பார்க்க தயாராகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். எந்த காலத்திலும் நீ என்னை மறந்துவிடவில்லை. முக்காலமும் நான் உன்னோடு துணை நின்று காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். பல வெற்றிகளை உன் வாழ்க்கை பெறும். நல்லது நடக்கும்.